திருச்சி கிழக்கு மாநகரம் தெற்கு மாவட்டம் காட்டூர் 38வது வார்டு அலுவலகங்கள் திறந்து வைத்தார் அமைச்சர் அன்பில் மகேஷ். திருச்சி கிழக்கு மாநகரம் தெற்கு மாவட்டம் சார்பில் காட்டூர் பகுதியில் 38வது வார்டில் மாமன்ற உறுப்பினர் அலுவலகம் மற்றும் சுகாதார மைய அலுவலகம் மற்றும் சேவை மையம் கட்டிடம் மற்றும் பாப்பாக்குறிச்சியில் சத்துணவு அங்கன்வாடி மையம் மற்றும் பொது கழிப்பறை ஆகியவற்றை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் திறந்து வைத்தார். காட்டூர் பகுதியை சுற்றியுள்ள பள்ளிவாசல்கள் தலைமை நாம்கள் அனைவருக்கும் ரமலான் தொகுப்பினை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அரியமங்கல கோட்டம் 3 தலைவர் மாநகர செயலாளர் மதிவாணன், காட்டூர் பகுதி செயலாளர் நீலமேகம், வார்டு மன்ற உறுப்பினர் DPS M தாஜுதீன் அவர்கள், வட்ட செயலாளர்கள் மன்சூர் தமிழழகன் மற்றும் அலுவலக கட்டிடங்கள் திறப்பு விழாவிற்கு கழக முன்னோடிகள், கழக தொண்டர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், இளைஞர் அணியினர், தொண்டர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து மாமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறப்பு விழாவிற்கு கணேசன் 38 வட்ட துணை செயலாளர் வைத்திருந்த அனைத்து நிர்வாகிகள் உள்ளடக்கிய பேனரினால் அனைவரும் வெகுவாக பாராட்டினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து காட்டூர் பாப்பாக்குறிச்சி ஊர்கிராம பொதுத் தலைவர் சொக்கலிங்கம் அவர்கள் மாமன்ற உறுப்பினர் DPS தாஜுதீன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி இந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார். சுத்தபத்தமாக வச்சுக்கோங்க, எதுவுமே கிடையாது. ப்ராப்பராக தண்ணி ஊற்றுறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்து நம்ம ஹெல்த்து சார்ந்த விஷயம். என்ன சும்மா தண்ணி ஊற்றுறாங்க அப்படி இல்லாமல் நம்ம வீட்டு சார்ந்தவங்களுக்கு நம்ம வீட்டில் இருந்து எப்படி பார்த்துக்கணுமோ அந்த மாதிரி பொது கழிப்பிடத்தை நீங்களும் சரி ஆண்களும் சரி அதை பயன்படுத்தணும். உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 குளியரில் இருக்கிறாங்க. துவைக்கிறதுக்கான எல்லா வசதியும் இருக்குது. நம்ம பொறுத்தவரைக்கும் அரசாங்கம் கொண்டு வர திட்டம் அப்படின்றது வந்து பார்த்தா அரசாங்கத்துக்கு நான் சொந்தப்படுத்தலாம் கொடுக்கலாம். உங்களுடைய வரிப்பணத்திலேருந்து வந்தது மூலமாக தான் ஒரு திட்டத்தையே நம்ம உருவாக்கி நம்ம தர மாட்டோம். அப்படி கொடுக்கும் பொழுது சரி நம்ம எங்கேயோ போக வேண்டிய திட்டத்தை நமக்கு வந்து கொடுத்துட்டாங்கப்பா, சரி இதை நம்ம பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்புப்பா, நம்மளுடைய கடமைப்பா அப்படின்னு சொல்லி அதை பார்த்துக்கணும். டாய்லெட்டை பொறுத்த வரைக்கும் இது வெறும்னா நான் தண்ணி ஊற்றுறதுக்காக மட்டும் நான் சொல்லலை, இது நம்முடைய சுகாதாரம் சார்ந்து அது அமைஞ்சிருக்கு. ஸோ நாம் சரியாக தண்ணி ஊற்றலை சரியாக மெயின்டைன் பண்ணலாம், அது இன்னொருத்தங்க பார்த்து